ஒரு முதிய விவசாயிக்கு 4 மகன்கள் இருந்தனர். அவர்கள் நால்வருமே மிகவும் சோம்பேறிகள். ஒரு வேலையும் செய்யாமல் தந்தையின் சொத்தில் வாழ்ந்து வந்தனர். விவசாயி இறக்கும் தருவாயில் தன் மகன்களை அழைத்து ஒரு ரகசியத்தை சொன்னார். மகன்களே, நம்முடைய பெரிய நிலத்தின் ஏதோ ஒரு பகுதியில் நான் ஒரு பெரிய தங்கப் புதையலை புதைத்து வைத்திருக்கிறேன். நான் இறந்த பிறகு அதை நீங்கள் தோண்டி எடுத்து சமமாக பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு உயிர் துறந்தார். அப்பா இறந்த துக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் புதையல் ஆசையில் மகன்கள் நால்வரும் மறுநாளே நிலத்திற்குச் சென்றனர். நிலத்தின் ஒரு அங்குலத்தை கூட விடாமல் ஆழமாக தோண்டினார்கள். பல நாட்கள் கஷ்டப்பட்டு தோண்டியும் ஒரு காசு கூட கிடைக்கவில்லை. ஏமாற்றமடைந்த அவர்கள், அப்பா நம்மை ஏமாற்றிவிட்டார் என்று சலித்துக் கொண்டனர். அப்போது அந்த ஊர் பெரியவர் ஒருவர் அங்கு வந்தார். நிலத்தைத்தான் இவ்வளவு நன்றாக தோண்டிவிட்டீர்கள், அப்படியே கொஞ்சம் விதைகளை தூவிவிடுங்களேன் என்றார். வேறு வழியின்றி அவர்களும் விதைத்தனர். அந்த ஆண்டு பெய்த மழையில் நிலம் நன்றாக உழப்பட்டிருந்ததால் அபாரமான விளைச்சல் கிடைத்தது. அந்த தானியங்களை விற்றதில் அவர்களுக்கு புதைந்திருந்த புதையலை விட அதிக லாபம் கிடைத்தது. அப்போதுதான் அவர்களுக்கு தந்தையின் தந்திரம் புரிந்தது. கதையின் தந்திரமும் கருத்தும். சில நேரங்களில் வெற்றிக்கான வழி நேரடியாக தெரியாது. நாம் செய்யும் கடின உழைப்புதான் இறுதியில் புதையலாக மாறும். இது போன்ற கருத்துள்ள கதையை தொடர்ந்து கேட்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.